ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகரம் சமையல். இன்றைக்கி அகரம் சமையல் ஒரு சூப்பரான குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே சூப்பராக உடையாமல் நம்ம குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி 2 பேக்கெட் வச்சு செய்ய போகிறேன். இப்போ இதை மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு பால் பார்த்தீங்கன்னா 200 ml அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கணும், காய்ச்சி ஆற வச்ச பால். நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. இப்போ இதை பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்த அளவுக்கு இருக்கக்கூடாது. விரல்களால் வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக பெசரி ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்து வச்சுருங்க. கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ வாங்க இப்போ சக்கரைப்பாகு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேனில் பேக்கெட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா 700 கிராம் சக்கரை சேர்த்துருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 500 கிராம் சக்கரை சேர்த்தாலே போதுமான அளவு தான். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்போ 1 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி நீங்கள் சேர்க்கணும். நான் இன்றைக்கி ரேஷன் சர்க்கரையில் தான் சேர்த்துருக்கேன், அதனால தான் இந்த கலரில் இப்படி இருக்குது. இப்போ அது கூடவே 5 ஏலக்காய், கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ அது உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ கையில் நல்லா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்தளவுக்கு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்கும் போது விரிசல் இல்லாமல் வரும். நம்ம மாவு பிசைறதுலையும் இருக்குது. இப்போ பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் விரிசல் இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், விரிசலே இல்லாமல் நம்ம உருண்டை பிடிச்சிருக்கோம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருந்ததை ஒவ்வொரு பால்ஸாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு மிதமான தீயில தான் இருக்கணும், ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. மிதமான தீயில தான் வச்சு நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ இதை திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா சைடுமே நமக்கு ஒரே கலரில் வரும். இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததும் நீங்கள் எடுத்துருங்க. மிதமான தீயில தான் இருக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ கடைசியாக நம்ம சக்கரை பாகில் சேர்க்க போகிறோம். சக்கரை பாகு பார்த்தீங்கன்னா ஆறி இருக்கக்கூடாது, லைட்டாக சூடாக இருக்கணும். ஆறி இருந்துச்சுன்னா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி ஊறி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட சுவையான குலாப் ஜாமுன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடையாமல் சூப்பராக கடையிலலாம் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.